வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் உற்பத்தி பணிகள் தீவிரம். ஓரிரு நாளில் துவங்குகிறது மின் உற்பத்தி. தெலுங்கானா தனி மாநில விவகாரம் குறித்து சோனியாவுடன் ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி ஆலோசனை. தர்மபுரி இளவரசன் உடல் மறு பிரேத பரிசோதனைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த 3 டாக்டர்கள் நியமனம். விரிவான செய்திகள். கூடங்குளம் முதலாவது அணு உலையில் மின் உற்பத்திக்கான பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஓரிரு நாளில் மின் உற்பத்தி துவக்கப்பட உள்ளது. ரஷ்ய நாட்டின் உதவியோடு கூடங்குளத்தில் 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அணு உலைக்கு எதிராக பலர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி துவக்குவதற்காக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் எரிபொருள் நிரப்பும் பணி துவக்கப்பட்டது. ஆனால் தொழில்நுட்ப காரணங்களுக்காக அந்த பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையத்தின் அதிகாரிகள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கூடங்குளத்தில் தங்கி முதலாவது அணு உலையின் செயல்திறன், பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு செய்தனர். ஆய்வை தொடர்ந்து முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி துவக்கலாம் என்று அணுசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி அளித்தது. அதன்படி வியாழனன்று இரவு அணு உலையில் எரிபொருள் நிரப்பும் பணி துவக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஓரிரு நாட்களில் இங்கு மின் உற்பத்தி செய்யப்படும் என்றும், உற்பத்தி பணிகள் தற்போது துவக்கப்பட்டாலும் முழு உற்பத்தி கிடைக்க 1 மாதம் ஆகும் என்றும் அணுமின் நிலைய இயக்குநர் சுந்தர் தெரிவித்துள்ளார். முதலாவது அணு உலையில் மின் உற்பத்தி துவக்கப்பட்டுள்ளதால் எதிர்ப்பாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அணு உலை எதிர்ப்பாளர்கள் அசம்பாவித சம்பவங்களில் ஈடுபடாமல் தடுக்க கூடங்குளத்தில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தெலுங்கானா தனிமாநில விவகாரத்தில் காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூடி இறுதி முடிவெடுக்க உள்ள நிலையில் கட்சித் தலைவர் சோனியாவை ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா தனி மாநிலத்தை உருவாக்க வேண்டுமென தெலுங்கானா கூட்டு போராட்டக் குழு நீண்ட நெடுங்காலமாக போராடி வருகிறது. போராட்டக் குழுவில் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி, தெலுங்கு தேசம், பாரதிய ஜனதா உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், மாணவர்கள், வக்கீல் அமைப்புகள் என்று பல தரப்பினரும் இணைந்திருப்பதால் தெலுங்கானா போராட்டம் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது. இந்நிலையில் தெலுங்கானா விவகாரத்தில் காங்கிரஸ் நிலைப்பாடு குறித்த முடிவை எடுப்பதற்காக வெள்ளியன்று மாலை காங்கிரஸ் உயர்மட்ட குழு கூட்டம் கட்சித் தலைவர் சோனியா தலைமையில் நடக்கிறது. உயர்மட்ட குழு கூட்டத்துக்கு முன்னதாக காங்கிரஸ் தலைவர் சோனியாவை ஆந்திர முதல்வர் கிரண்குமார் ரெட்டி சந்தித்து பேசினார். அப்போது தெலுங்கானா தனி மாநிலத்துக்கு ஆந்திராவில் நிலவும் ஆதரவு அலை, தெலுங்கானாவை எதிர்த்து இதர பகுதிகளில் நடக்கும் போராட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து சோனியாவிடம் கிரண்குமார் ரெட்டி எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது. பிரதமர் மன்மோகன் சிங், ராணுவ அமைச்சர் AK அந்தோணி, நிதி அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் எடுக்கப்படும் முடிவு தனி மாநிலத்துக்கு எதிரானதாக இருந்தால் தெலுங்கானா மாவட்ட மக்களை கொந்தளிக்க செய்துவிடும் என்று காங்கிரஸ் MP ஹனுமந்தராவ் டெல்லியில் கூறினார். அதே நேரத்தில் தெலுங்கானா மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் செய்துவிட்டதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. देखिए, तेलंगाना के मुद्दे पर कांग्रेस पार्टी ने विश्वासघात किया है, तेलंगाना के लोगों के साथ धोखाधड़ी की है और जब अब विदाई का बैंड बाजा इस सरकार का बज रहा है तो उसमें इनको याद आ रही तेलंगाना की जो उन्होंने वायदा उस समय किया था चुनाव के समय में। आज इनको पहले बना देना चाहिए था, नहीं बनाया इन्होंने। इसका मतलब ये है कि इनकी इसके पीछे नियत खराब है. அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் மட்டுமின்றி ஆந்திர மாநில சட்டசபைக்கும் தேர்தல் நடக்க உள்ளதால் காங்கிரஸ் உயர்மட்ட குழு எடுக்கப் போகும் முடிவை பொறுத்துத்தான் ஆந்திராவில் அக்கட்சியின் எதிர்காலம் இருக்கும். தர்மபுரி இளவரசனின் உடலை டெல்லி எய்ம்ஸ் டாக்டர்கள் குழு மறுபரிசோதனை செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தர்மபுரியில் காதல் கலப்பு திருமணம் செய்து கொண்டு மரணமடைந்த இளவரசனின் உடலை மறு ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி தடயவியல் நிபுணர்கள் சம்பத்குமார், தங்கராஜ் ஆகிய இருவரும் தர்மபுரிக்கு வியாழனன்று நேரில் சென்று இளவரசன் மரணம் தொடர்பாக மறு ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து தங்களது அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தனபாலன், செல்வம் முன்னிலையில் வெள்ளியன்று காலை தாக்கல் செய்தனர். 2 நிபுணர்களும் மாறுபட்ட கருத்தை தங்களது அறிக்கையில் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து இளவரசன் உடலை மறுபரிசோதனை செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையின் 3 பேர் அடங்கிய குழு தர்மபுரிக்கு நேரில் சென்று மறுபிரேத பரிசோதனை செய்யவும் எய்ம்ஸ் மருத்துவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கவும் உத்தரவிட்டனர். சம்பத்குமார் இது அறுதிட்டு இது ஒரு கொலை தான், இந்த கொலைக்கு நான் முகாந்திரங்கள் இருக்கு, இதை மேலும் கண்டறிவதற்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் மேலும் ஒரு சடலக்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று அவர் உயர்நீதிமன்றத்தில் வேண்டுகோள் விடுத்தார். அதே மாதிரி டாக்டர் தங்கராஜ் என்ன சொன்னார்னு சொன்னா, இல்ல இது ரயில் ஆக்சிடென்டா கூட இருக்கலாம், அல்ல சூசைடா கூட இருக்கலாம், அதனால ரீபோஸ்ட்மார்ட்டம் தேவையில்லை அப்படிங்கிற அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. 2 ரிப்போர்ட்டையும் பார்த்த நீதிபதிகள் என்னாச்சுன்னா
ஒரு சிறிதளவு சந்தேகம் இருந்தால் கூட அதை உண்மையை கண்டறியதுக்காக நாங்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ண ஆர்டர் பண்ணுறோம். அந்த ரீபோஸ்ட் பண்ணத்தை வந்து அப்பளுக்கிட்ட இல்லாத வந்து ஒரு அல்டுகெதர் டிஃப்ரெண்ட் பாடி, அதாவது வந்து ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் நியூ டெல்லியிலேருந்து 3 ஒரு மருத்துவக்குழு வரவழைச்சு அந்த மருத்துவக்குழு வந்து நாளை 10:30 மணிக்கு வந்து தர்மபுரி அரசு மருத்துவமனையில் இளவரசனுடைய உடலை வந்து மறுகுராய்வு ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதனுடைய ரிப்போர்ட்டை வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு, அதாவது புலன் விசாரணையை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காங்க. எய்ம்ஸ் மருத்துவர் குழு சனிக்கிழமையன்று மறுபிரேத பரிசோதனை முடித்த பின்னர் இளவரசனின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வியாழனன்று இரவு முழுவதும் விடிய விடிய பரவலாக மழை பெய்தது. வெள்ளியன்று காலை குளிர்ச்சியுடன் துவங்கிய நிலையில் மீண்டும் சுட்டெரிக்கும் வெயில் வெளுத்து வாங்கியது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் வெப்பச்சலனம் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு சில இடங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் என்று தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகப்படியாக நீலகிரி மாவட்டம் நடுவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழையும், கோவை மாவட்டம் வால்பாறை, சின்ன கல்லார், நீலகிரி மாவட்டம் தேவலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழையும், வேலூர் மாவட்டம் சோளிங்கர், திருவள்ளூர் மாவட்டம் ரெட் ஹில்ஸ் ஆகிய பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளதாகவும் சென்னை வானிலை மையம் தெரிவித்தது. சேலத்தில் அடிதடி தகராறு தொடர்பான வழக்கில் சொந்த ஜாமீனில் விடுவிக்க கூலி தொழிலாளியிடம் 4000 ரூபாய் லஞ்சம் பெற்ற போலீஸ் சப் இன்ஸ்பெக்டரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். சேலம் கிச்சிப்பாளையம் கடம்பூர் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி பிரகாஷ்கும் அப்பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அடிதடி தகராறு ஏற்பட்டது. இது தொடர்பாக கிச்சிப்பாளையம் காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார். இந்நிலையில் பிரகாஷை சொந்த ஜாமீனில் விடுவிக்க ராஜேந்திரன் 4000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பிரகாஷ் புகார் அளித்தார். அதிகாரிகள் அளித்த ஆலோசனைப்படி சப் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனிடம் பிரகாஷ் பணத்தை கொடுத்த போது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரை கைது செய்தனர். நடந்துட்டு இருந்துச்சு சார். அப்ப வந்து உசேனை வந்து கூட்டு போயிட்டாங்க. உசேனை கோர்ட்டுக்கு கூட்டு போகவும் என்னெல்லாம் கூட்டு போக கூடாது. நான் 1 மாசம் அட்மிட் ஆயிருந்தேன். அப்பயே இப்ப வந்து நானும் என் ஃப்ரெண்டு வந்துகிட்டு இருக்கிறப்ப இப்ப காசு 4000 எடுத்துருவா அப்படின்னு சொன்னாங்க. என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு திரு ராஜேந்திரன் எஸ்ஐ அவர்கள் கேட்கவும் நான் என்னால காசு பெரட்ட முடியாதுன்ட்டு லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகிட்ட போனேன். அவங்க வந்து இந்த மாதிரி சரியான நடவடிக்கை எடுத்து பிடிச்சிட்டாங்க. வீரப்பன் தேடுதல் வேட்டை பணியில் இடம்பெற்று அதன் மூலம் சப் இன்ஸ்பெக்டராக பதவி உயர்வு பெற்றவர் ராஜேந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டுப்பாளையம் அருகே பவானி ஆற்றில் நீர்மின் சோதனை ஓட்டம் நடத்த இருப்பதால் கரையோரம் உள்ள மக்கள் மாற்று இடத்திற்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள வெள்ளிப்பாளையம் கரட்டுமேடு பகுதியில் பவானி ஆற்றின் குறுக்கே நீர்மின் கதவணை கட்டப்பட்டுள்ளது. தற்போது கேரளாவில் பருவமழை தீவிரமாகியுள்ளதால் பவானி ஆற்றுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் 150 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நீர்மின் நிலையத்தில் 15 நாட்களுக்கு சோதனை அடிப்படையில் மின் உற்பத்தி செய்யப்பட உள்ளது. இதற்காக 23 அடி வரை தண்ணீர் தேக்கப்படும் போது ஆற்றின் கரையோரம் வெள்ள அபாயம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் கரையோரத்தில் வசிக்கும் மக்கள் அரசு ஒதுக்கியுள்ள மாற்று இடங்களுக்கு செல்ல தாசில்தார் பாலசுப்ரமணியம் அறிவுறுத்தியுள்ளார். இந்த தடுப்பணையில் 10ஆம் தேதியிலிருந்து 15 நாளைக்கு 23 அடி உயரத்துக்கு தண்ணீரை தேக்கி வைத்து சோதனையாக மின்சாரம் எடுக்கப்பட்டது. இதனால் வெள்ளிப்பாளையத்திலிருந்து சமயபுரம் வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு தண்ணீர் தேங்கும். இந்த தண்ணீர் தேங்கும் போது அந்த கரையோர வசிக்கின்ற மக்களுக்கு அவங்க பாதுகாப்பான இடத்துக்கு போகிற மாதிரி நாங்கள் எச்சரிக்கை விட்டுருக்கிறோம். பொதுமக்கள் எல்லாருமே இந்த பகுதியில் தண்ணி அப்பப்போ ஏறி இறங்கி இருக்கிறதுனால தண்ணியில் இறங்கி விளையாட வேண்டாம், தண்ணியில் இறங்காமல் பாதுகாப்பு இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இதனிடையே கரையோர மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் ஒதுக்கியுள்ள மாற்று இடத்தில் வீடு கட்டுவதற்கான எந்தவித நடவடிக்கையையும் அரசு மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் வீடுகளை காலி செய்ய முடியாமல் பெரும் சிரமம் அடைந்துள்ளனர். தந்தையை கொன்ற ஆசாமியை நீதிமன்ற வளாகத்தில் 2 சிறுவர்கள் சுட்டுக் கொன்று
பழிக்கு பழி வாங்கிய சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாபர் நகரைச் சேர்ந்தவர்கள் ஷாகர், அஜய் சகோதரர்களான இவர்கள் 10 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் படித்து வந்தனர். சம்பவத்தன்று முசாபர் நகர் நீதிமன்றத்துக்கு சென்ற இருவரும் சேர்ந்து தேவேந்தர் மாலிக் என்பவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றனர். 12 ஆண்டுகளுக்கு முன் தங்கள் தந்தையை கொலை செய்ததற்கு பழிக்கு பழியாக தேவேந்தர் மாலிக்கை கொன்றதாக கூறிய இருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். துப்பாக்கிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. अजय मलिक है और सागर मलिक दोनों हैं। इनका ये कहना है कि इनके बाप की हत्या देवेंद्र ने किया था और जब ये छोटे छोटे थे लगभग 12 साल पहले उसी के रंजन देवेंद्र की हत्या की गई। एक तो कक्षा 10 में पढ़ रहा है, एक कक्षा 8 में। जी मेरा पिताजी मार रखा था इन्होंने देवेंद्र प्रधान ने, इसलिए हम उसकी हत्या करना है। हमने जी हमारे पिताजी के बहुत पुराने हथियार रखे थे घर पे गाँव में, वो हथियार लेकर हम दोनों ऐसा मार थे और वहाँ पे एकदम सरेंडर हो गए। डर कहीं नहीं आए थे, हमने सोचा था या तो आज हमारे अपने आप मरेंगे। जो हमारे पिताजी मार रखा जी, जैसे हमारे पिताजी मारते गले में छेड़ गए थे जब गोली मारी थी। हमने तो जी मेरे को मैं उम्र थी भाई 1-1.5 साल के आसपास, तो मारा गया आज अपने आप। கொலைக்கார சிறுவர்கள் இருவரும் வெறும் அம்புகள் தான். அம்புகளை எய்தது குடும்பத்தினர். 12 ஆண்டுகளுக்கு முன் நடந்த தந்தையின் கொலைக்காக சிறுவர்கள் மனதில் கொலை வெறியை கொம்பு சீவி வளர்த்துள்ளனர் சிறுவர்களின் குடும்பத்தார். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இளம்பெண் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்லாமல் இருப்பதற்காக அவளது நாக்கை வெட்டிய கொடூர சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரதாப்கர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் வீட்டில் தனியே இருந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த லவ்லேஷ் என்ற வாலிபர் கடந்த ஜனவரியில் கற்பழித்து விட்டார். இளம்பெண் புகாரின் பேரில் லவ்லேஷ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இவ்வழக்கு தொடர்பாக இம்மாத இறுதியில் சாட்சியம் அளிக்க இளம்பெண் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் சாட்சியம் அளிப்பதை தடுக்க எண்ணிய லவ்லேஷின் சகோதரனும் மற்றும் அவனது நண்பர்களும் இளம்பெண்ணை சரமாரியாக தாக்கி நாக்கை கத்தியால் அறுத்துவிட்டனர். இதனால் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த இளம்பெண் இப்போது பிரதாப்கர் மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதேபோல பஞ்சாப் மாநிலம் மோகா மாவட்டத்தைச் சேர்ந்த இளம்பெண் மன்தீப் கவுர், அவரது தந்தை ஷம்ஷேர் சிங் ஆகியோர் மீது மர்ம ஆசாமிகள் ஆசிடை வீசிவிட்டு சென்றனர். இதில் முகம் மற்றும் உடல் வெந்த நிலையில் மன்தீப் கவுரும் ஷம்ஷேர் சிங்கும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். अपनी कार्रवाई विच कोई ढिल नहीं वरतेगी। दोषियां मुकदमा दर्ज करके दोषियां नूं गिरफ्तार करके पेश अदालत किया जाएगा। करीब 4 लोग सीगे, 2 हमला करने वाले, 2 रैकी करने वाले जो सामने नजर आ रहे हैं. திருமணமான மன்தீப் கவுர் வரதட்சணை கொடுமை காரணமாக கணவரை பிரிந்து வாழ்கிறார். நகை பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் கணவர்தான் இந்த படுபாதக செயலை செய்ததாக மன்தீப் கவுர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 72 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,048 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,506 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசுகள் குறைந்து 44 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 41,550 ரூபாயாக இருந்தது. மாற்று வழி சாகுபடியாக வெங்காயம் பயிரிட்ட தஞ்சை விவசாயிகளுக்கு அதிக லாபம் கிடைத்துள்ளது. காவிரியில் தண்ணீர் வராதது, பருவமழை பொய்த்தது ஆகியவற்றால் டெல்டா மாவட்டம் முழுவதும் நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டது. ஆனால் தஞ்சை மாவட்டம் திருவையாறு வட்டம் வளப்பகுடி கிராம விவசாயிகள் இருக்கின்ற மின்சாரத்தை பயன்படுத்தி நிலத்தடி நீரை குறைந்த அளவிற்கு உபயோகித்து சாதனை படைத்தனர். நெல் அல்லாத பிற பயிர்களான வெங்காயம், கருணைக்கிழங்கு, கீரை உள்ளிட்ட காய்கறிகளை சாகுபடி செய்தனர். குறைந்த கால பயிர்களை சாகுபடி செய்து 1 ஏக்கரில் 6 மாதத்தில் 2 லட்சம் ரூபாய் வரை லாபம் ஈட்டினர். இவ்வகை விவசாயத்துக்கு அரசாங்கம் டீசல் மற்றும் டீசல் பம்ப் செட்டுகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். நிலத்தடி நீர் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துலயே எங்களுக்கு ஆளுக்கு ஒரு ஆயில் இன்ஜின் கொடுக்கணும், மானிய விலையில கொடுக்கணும். எங்களுக்கு ஒரு நீண்ட கால கடனா கொடுத்தாங்கன்னாக்கா கரண்ட் இல்லாத சமயத்துல நாங்க இந்த ஆயில் இன்ஜினை பயன்படுத்தி எங்களுடைய விவசாயத்தை எந்த விதமான தொய்வும் இல்லாம சாகுபடி செஞ்சு இவ்வகை விவசாயம் செய்வதால் ஒரு பயிர் அறுவடை முடிந்த பிறகு வேறு பயிர்களை சாகுபடி செய்வதால் மண்வளம் பாதிக்கப்படாமல் அதிக லாபம் கிடைப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.